What's the difference between cardiac arrest and heart attack? கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது பேசிக்லி கார்டியாக் ஆக்டிவிட்டி நின்றுச்சு. அது பல காரணங்கள் இருக்கலாம். அது த மோஸ்ட் காமன் ரீசன் இஸ் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்ங்கிறது இருதயத்துக்கு போகும் ரத்த குழாயில் திடீர்னு ஒரு அடப்பு வந்துச்சுன்னா ஒரு பகுதி ஆஃப் த ஹார்ட் மசில் இஸ் டையிங். ஹார்ட் அட்டாக்ஸ் கேன் லீட் டு கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு லீட்ஸ் டு டெத். ஹார்ட்டுக்கு இது ஒரு வேர்ஸ்டான ஒரு எனிமி அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்த சொல்வீங்க? For smokers, it's smoking. But if you're a non-smoker, I would say number one is சாப்பாடு. ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு 10 மடங்கு ரிஸ்க் ஜாஸ்தி ஹார்ட் இருதய நோய் வருது. ஸ்மோக்கிங் வேப்பிங் இட்ஸ் பிகம் வெரி ட்ரெண்டி நவ் லைக் இன் சம் சர்க்கிள்ஸ். ஆனால் ஸ்மோக்லாம் பண்ண மாட்டேங்க, ஒன்லி வேப்பிங் தான். ஸோ வேப்பிங்கும் பயங்கர கெடுதல் ஹார்ட்டை பொறுத்த மட்டும். ஸ்மோக்கிங் அஃப்கோர்ஸ் வெரி வெரி பேட். நெஞ்சு வலியோடு வேர்க்கும் பொழுது இன்னும் சீரியஸாக இருக்கணும். சம்டைம்ஸ் நாசியா வரும், மூச்சு வாங்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா பயங்கர டயர்டாக இருக்கும், நெஞ்சு அழுத்தம், எரிச்சல், ஸோ அந்த மாதிரி ஒரு சஸ்டைண்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு இருந்ததுன்னா இட் குட் பி அ ஹார்ட் அட்டாக். ஸோ பல முறை இந்த கிளாசிக்கல் சிம்டம்ஸ் விமனுக்கு இருக்காது. ஸோ விமனை பொறுத்த மட்டும் இஃப் யூ ஜஸ்ட் நாட் ஃபீலிங் ரைட், ப்ளீஸ் கோ சீ டாக்டர். ஜிம்க்கு போய் ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் இதெல்லாம் வருது. அதுக்கு என்ன ரீசன்? நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணலன்னா மூச்சு வாங்கும், ரொம்ப பாதர் பண்ணிச்சுன்னா நிறுத்திக்கோங்க. ஸோ இட்ஸ் லைக் அதர் திங் இஸ் நல்லா வலிக்கும் அப்படின்னு பக்கத்தில் யாரோ சொல்கிறத கேட்டுட்டு டோன்ட் புஷ் யோர்செல்ஃப். அன்கம்ஃபர்டபுளாக ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ ஸ்லீப்பை பொறுத்த மட்டும் ட்ரை டு ஷூட் ஃபார் அட்லீஸ்ட் 7 hours. We are creatures of habit, right? ஒரு நாள் நான் 10க்கு தூங்குறேன், ஒரு நாள் 1 மணி. Weekend binge watching. All this will affect the quality of sleep, the stress level, as well as when the circulating stress hormone, heart attack risk and everything else. 20 வயதுக்கு மேலே இருந்தால் எல்லாருக்கும் பிளட் ப்ரெஷர் என்னன்னு தெரியணும், உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்காங்கிறது தெரியணும், அதுவும் பிளட் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அண்ட் உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குங்கிறது தெரியும். இது நம்ம நேர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வேண்டுகோள், தயவு செஞ்சு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகாது. இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், வராதிங்க. மோஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹேவ் டனல் விஷன். நானும் எப்படின்னா பிரைமரி டாக்டர் இல்லைன்னா நான் பார்க்கலாம். ப்ளீஸ் ஹேவ் அப்ராப்ரியேட் செக்அப்ஸ் ஃபார் யுவர் ஏஜ் அண்ட் ஜெண்டர். ஹாய், திஸ் இஸ் கமலி அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க இந்த வேர்ல்டில் நம்ம நிறைய டெவலப்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஸ்லீப் ரொட்டீன், ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட டெய்லி ரொட்டீன் இது எதுவுமே நம்ம ப்ராப்பராக பார்த்துக்காததுனாலேயே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஸோ எந்த மாதிரியான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, ஸோ எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் அதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டவுட் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் இதுக்கும் நம்ம ஹார்ட் டிசீஸ்க்கும் என்ன ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட பேசி கிளியர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறவர் குளோபல் லெவலில் நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி ஹாஸ் மோர் தென் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஹி இஸ் none other than மிஸ்டர் அருண் கல்யாணம் சுந்தரம் அவர்கள். வி வெல்கம் யூ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ மக்களுக்குள்ள வந்து அதிகமாக ஒரு கேள்வி போயிட்டு இருக்க ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கிற டிசீஸ் தான். முன்னாடி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இருக்கிற பீப்புளுக்கு தான் வந்து அதிகமாக இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாமே வர ஸ்டார்ட் ஆச்சு. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே, யங் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு ஃபஸ்ட்டு பல காரணங்கள் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஜெனரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்னது கரெக்டு. என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருதய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்துட்டு ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர், சரிங்களா? இது இந்தியர்களுக்கும் பொருந்தும், உலக ரீதியாகவும் பொருந்தும். ஸோ நம்ம வயதாக இருதய நோய் வர வாய்ப்புகள் இன்னும் கூடுதலாக ஆகிட்டே இருக்கும். ஹவெவர் தெர் ஆர் சர்டன் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம ரேஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சவுத் ஏஷியன்ஸ், இந்தியர்கள், பங்களாதேஷீஸ், பாகிஸ்தானி, ஸ்ரீலங்கன்ஸ், இந்த கோஹார்ட் ஆஃப் பீப்புள் இவங்களுக்கு இன்னும் கூடுதலாக அண்ட் யங்கர் ஏஜில் வர்றதுக்கு கொஞ்சம் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ டிப்பிக்கலாக பார்த்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட் முன்னாடியே இந்தியர்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு போராத குறைன்னு சொல்லிட்டு சர்க்கரை வியாதி நம்ம ஊரில் ரொம்பவே ஜாஸ்தி. we are all very sweet people வச்சுக்கோங்களேன். பட் இட்ஸ் நாட் இன் அ குட் சென்ஸ். ஸோ சர்க்கரை வியாதி நிறைய இருக்கும் பொழுது இருதய நோய் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி.
Now on top of this, ஏன் இப்போ ஆஃப் லேட் வருது, ஏன் நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் இது பெரிய பிரச்சனை மாதிரி இல்லை? 2 காரணங்கள்ங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் முன்னாடி பாய்வு மாதிரி இருந்தது, சோடா குடிச்சாங்க டப்புன்னு போயிட்டாங்க அப்படிம்பாங்க. ஆமா மோஸ்ட் லைக்லி அது ஹார்ட் அட்டாக்காக தான் இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கு அவ்வளோ டயக்னாஸ்டிக்ஸ் தரல. 2வது எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள், சரிங்களா? இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் பார்ப்போம், யாரை கேட்டாலும் எப்படி எப்படிங்க இருக்க, வேலை வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒய்ஃப் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க அவங்களுக்குன்னு. அதே மாதிரி அப்புறம் ஸ்ட்ரெஸ் இஸ் பிகம் வெரி ரேம்பண்ட், லைக் ஓவரால் ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப், ரைட்? ஸோ எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. நம்பர் 2, I would say நம்ம டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் gone more and more towards processed foods and quick foods, convenient foods. ஜென்ரலாக ஒரு பேக்கெட்லேருந்து எடுக்கிற ஃபுட்டோ இல்லை நம்ம உங்கள் ஃபோன் எடுத்து ஒரு தட்டி ஒரு வர சாப்பாடோ, இட்ஸ் வெரி கன்வீனியன்ட். ஆனால் அவங்க நம்ம ஹெல்த், நம்ம ஆரோக்கியத்துக்காக அவங்க பண்ணலை, ருசிக்காக பண்ணுறாங்க. அது ஐ திங்க் தட் புரிதல் இஸ் இம்பார்ட்டண்ட். Now the other important thing is, இப்போது இது கொஞ்சம் 40 வயசு மேலானவங்களுக்கு தெரியும். சின்ன வயசில் நம்ம ரொம்ப நாங்கள்லாம் வளரும்போது குண்டாலாம் நாங்கள் நிறைய குழந்தைங்கள்லாம் பார்த்ததில்ல. சைல்ட்ஹுட் ஒபிசிட்டிலாம் அன்காமன், ரேர் இல்லைன்னு சொல்ல, பட் ரொம்ப ரேர். இப்போ நம்ம இந்த ஃபுட்ஸ் அது இதனால ஆரம்பத்துலேருந்து யூனோ பீப்புள் டென் டு புட் ஆன் மோர் வெயிட் அண்ட் திஸ் டசன்ட் ஹெல்ப். இண்டியன்ஸ்க்கு பொறுத்த மட்டும் நம்ம எக்ஸ்பெக்டட் பிஎம்ஐ கூட எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கூட ஸ்ட்ரிக்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது நமக்கு. ஏன்னா நமக்கு தேர்ஸ் அ டெண்டன்சி டு புட் ஆன் அப்டாமினல், லைக் இந்த வெஸ்ரல் ஆர்கன் சுற்றி வெயிட் போடுறதுக்கு, இந்த தொப்பைன்னு சொல்லுவாங்கள்ல, மிடில் ஏஜில் வருதுன்னு, அதுக்கு நமக்கு ஒரு ப்ரிடிலெக்ஷன் இருக்குது அண்ட் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் அஸ் மோர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸசைஸ், ரைட்? லைக் ப்ரோக்ரெசிவாக நம்ம எதுவும் செய்கிறதில்ல, வி ஜஸ்ட் கோ ஆஃப். அண்ட் யங்ஸ்டர்ஸ் திடீர்னு நான் ஜிம் போகிறேன், ரொம்ப ஒர்க் அவுட், வி வாண்ட் குவிக் ரிசல்ட்ஸ். ஃபேன்சி டர்மா இப்போ மாறிடுச்சு. ஆமாம். ஸ்மோக்கிங், வேப்பிங், இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அகேன் இட் யூஸ் டு பி லைக் ஒரு பொண்ணுக்கிட்ட ஸ்மோக் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்கவே, இட் வாஸ் லைக் ஓ மை காட், யூ கான் ஆஸ்க் தட்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பிங் ஒரு மாதிரி ஈக்குவலைசர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் பிகம் வெரி ட்ரெண்டி நவ், லைக் இன் சம் சர்க்கிள்ஸ். நான் ஸ்மோக்லாம் பண்ண மாட்டேங்க, ஒன்லி வேப்பிங்னா. ஸோ வேப்பிங்கும் பயங்கர கெடுதல் ஹார்ட்டை பொறுத்த மட்டும். ஸ்மோக்கிங் அஃப்கோர்ஸ் வெரி வெரி பேட். ஸோ 50 வயசு கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு 10 மடங்கு ரிஸ்க் ஜாஸ்தி இருதய நோய் வரதுக்கு. இன்னும் சொல்லிட்டே போகலாங்க, தூக்கம் குறைஞ்சிருச்சு அது இது. பட் மற்ற கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ கோவிட்க்கு முன்னாடி கோவிட்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஒரு மேசிவ் டிஃப்ரென்ஸே அதில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் டிசீஸ் அதுக்கு இதுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா பேசுறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா? கனெக்ஷன் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவிட் ஃபண்டமெண்டலாக நுரையீரல் மட்டும் நோயின்னு நம்ம நினச்சோம். பட் அப்புறம் பார்த்தா இன்ஃப்ளமேஷன் ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஸோ இருதயத்தை பொறுத்த மட்டும் ஒன்று மயோகார்டைட்டிஸ், அதான் அப்போது கோவிட் போது வந்துட்டு இருந்தது. அதாவது இருதய மசிலில் ஒரு இன்ஃப்ளமேஷன், சரிங்களா? இதை தவிர போஸ்ட் கோவிட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரத்த கட்டி வர வாய்ப்புகள் ஜாஸ்தியாச்சு. ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஃபண்டமெண்டலாக நம்ம இருதயத்துக்கு போகும் ரத்த குழாயில் ஒரு ரத்த கட்டி ஃபார்ம் ஆகுறது. ஸோ அண்ட் இதுக்கு ஒரு மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன். அண்ட் கிவன் தட் கோவிட் இன்க்ரீசஸ் இன்ஃப்ளமேஷன், தெர் இஸ் அ ரிலேஷன். அதே மாதிரி கோவிடுக்கு பிறகும் சில பேருக்கு இந்த லாங் கோவிட் அது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன், பட் இட் இஸ் வாட் இட் இஸ். நம்ம இது புயல் அடிச்சுட்டு போயாச்சு மாதிரி வந்தது, நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணிச்சு. அண்ட் த ஆஃப்டர் மேத் ஸ்டில் இன்னும் கூட கொஞ்சம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஒரு சில பேர் சொல்றாங்க, நாங்க ரெகுலரா செக்அப் போறோம், இசிஜி எடுக்கிறோம், எல்லாமே பண்றோம், அது எல்லாமே நார்மல் அப்படின்னு தான் வருது ரிசல்ட். ஆனா பட் ஸ்டில் ஹார்ட் அட்டாக் வருது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? கரெக்ட் தாங்க நீங்கள் கேட்குறது. ஆனால் வருஷம் இசிஜி எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையில இது என்னென்னா நம்ம சம்டைம்ஸ் உங்கள் கம்பெனியில் உங்கள் இன்சூரன்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரி வருஷம் உங்களுக்கு இன்சூரன்ஸில் இது கவர் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கன்னா சரி எக்கோ பண்ணலாமா, சரி எக்கோ. எனக்கு தெரிஞ்சு உண்மையில இது உண்மையான கதை ஒன்று சொல்கிறேன். என்னோட கசன் ஒருத்தர், கொஞ்சம் என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லலாம், அவங்க கம்பெனியில் வருஷம் லைக் குட் கம்பெனி, குட் இன்சூரன்ஸ் அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப்.
ஸோ வருஷம் வருஷம் போயிட்டு சும்மா எக்கோ பண்ணுறோமான்னு அப்புறம் பார்த்தா he actually ended up having a blockage and Okay. had a stent. ஸோ எங்கள் ஃபேமிலியிலே ரொம்ப அது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கானது. எப்படி என்னது இது எல்லாம் வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருந்தோமே இதே கேள்வி தான் பேசிக்கலி. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒரு யூஸ் இருக்குது, ரைட்? ஸோ பிளாக்கேஜ்க்கு டெஸ்ட் வந்து இசிஜி கிடையாது. ஓகே. பிளாக்கேஜ்க்கு டெஸ்ட் வந்துட்டு எக்கோ கிடையாது. இசிஜி வந்து இட்ஸ் a டெஸ்ட் டு மெஷர் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட். சில நேரங்களில் பழைய ஹார்ட் அட்டாக்கோட எஃபெக்ட் நம்ம பிக்கப் பண்ணலாம். சில நேரத்தில் நம்ம இப்போது ஆன்கோயிங் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது இசிஜியில் மாற்றங்கள் இருக்கும், எக்கோவில் மாற்றங்கள் இருக்கும். ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் யுவர் இசிஜி அண்ட் எக்கோ ஆர் நார்மல் அண்ட் எக்கோ அகேன் இஸ் அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த ஹார்ட். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து எஃபெக்ட் இருக்கலாம், சரிங்களா? ஸோ பம்ப் எப்படி இருக்குதுங்கிறது தெரியும், வால்வ்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஆனால் அந்த இரத்த குழாய்களை நம்ம பார்க்குறதே இல்லையே அந்த டெஸ்ட்டில். ஸோ திருப்பி போயிட்டு நம்ம கதவை வெளிலேருந்து பார்த்துட்டு ஓகே வீடு நல்லா இருக்குன்னு உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்குது தெரியாதுல்ல. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டெஸ்ட், ரைட்? ஸோ ஓகே சார். அப்போ எவ்வளோ ஒரு ரெகுலராக வந்து நம்ம ஹார்ட்க்கு ஒரு செக்அப் வந்து பண்ணலாம்? எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணலாம்? ஏதாவது ஒரு டைம் டியூரேஷன் ஏதாவது இருக்கு அந்த மாதிரி ஏதாவது? ஓகே, நம்ம நேர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வேண்டுகோள், தயவு செஞ்சு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகாதீங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், வராதிங்க, சரிங்களா? ஏன்னா இது எனக்கு தமிழில் இந்த பழமொழி இருக்கான்னு தெரியல, பட் அந்த நமக்கு சுற்றி இருக்கிறவனுக்கு பார்க்குறதெல்லாம் ஆணின்னு சொல்கிறாப்புல மோஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹேவ் டனல் விஷன். ஸோ எங்கள் நோய் நான்லாம் எப்படின்னா ப்ரைமரி டாக்டர் இல்லைன்னா நான் பார்க்கவே மாட்டேன், சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ஹேவ் அப்ராப்ரியேட் செக்கப்ஸ் ஃபார் யுவர் ஏஜ் அண்ட் ஜெண்டர். அதாவது இந்தந்த வயதுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு சில டெஸ்ட்லாம் வந்துட்டு கைட்லைன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இது போயிட்டு நமக்கு நிறைய காசு இருக்கா, சரிங்க எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டாக் டு டாக்டர், ஹாவ் அ ஜென்ரல் டாக்டர், அவங்கக்கிட்ட பேசிட்டு அண்ட் இது நான் டாக்டர்கிட்ட எதுக்குங்க போகணும், நம்ம தான் நல்லா இருக்கோம்ல, போனால் ஏதாவது சொல்லுவாங்க. அது அந்த பயத்தினாலேயே நிறைய பேர் போகிறதில்ல. முன்னாடிலாம் ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். நீங்கள் எப்போ பிறந்தீங்க, இன்னும் நீங்கள் என்னெல்லாம் நோய்ங்க இருக்குது, உங்களுக்கு என்ன அலர்ஜி இருக்குது, என்ன மருந்து, எல்லாமே தெரியும், ரைட்? That concept is dead in the water now. So I think that's important. So age appropriate checkups are important. For example, 3 things நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுனால. 20 வயதுக்கு மேலே இருந்தால் எல்லாருக்கும் உங்கள் பிளட் ப்ரெஷர் என்னன்னு தெரியணும். அது நமக்கு ஃபீல்லாம் ஆகாது, போய் செக் பண்ணால் தான் தெரியும். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்காங்கிறது தெரியணும், அதுவும் பிளட் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அண்ட் உங்கள் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியணும். அண்ட் தென் டிபெண்டிங் ஆன் எலிவேட்டடாக இருக்கா இல்லையா, உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா இல்லையா, இதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அடிக்கடி நம்ம டெஸ்ட் பண்ணணும் என்ன ஏதுங்கிறது பார்க்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, எங்கள் லைக் என் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் மோஸ்ட் பீப்புள் ஹேவ் நோ ஐடியா. ஆர் ஆமாங்க ஏதோ நார்மல்னு சொன்னாங்க, எப்போ டெஸ்ட் பண்ணாங்க, இது பார்ப்பாங்க, வருஷம் பார்ப்பாங்க, என்ன நம்பர் ஐ டோன்ட் நோ. வி ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ரிசர்ச்சிங் ஆர் ஃபோன்ஸ். அடுத்த ஃபோன் என்ன வாங்கலாம், 2 வருஷத்துக்கு ஒரு மாற்றும், ரைட்? அந்த ஃபோனுக்கு பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், இதில் இந்த ரெஃப்ரெஷ் ரேட் இது அது, பட் நாட் அபவுட் which is kind of sad. So take more ownership of your health. ஓகே, ஆக்சுவலி அது வந்து ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம். ஆக்சுவலி நீங்கள் 25 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கீங்கல்ல, ஸோ ஹார்ட்டுக்கு இது ஒரு வேர்ஸ்டான ஒரு எனிமி அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்த சொல்வீங்க? பப்ளிக் எனிமி நம்பர் 1. ஐயோ அது யாருங்க, எல்லாரும் வில்லன். சரி, இல்லை பெரிய வில்லன் நம்ம எடுத்தோம்னா லைக் சீரியஸ்லி தோ ஐ வுட் சே ஃபார் ஸ்மோக்கர்ஸ் இட்ஸ் ஸ்மோக்கிங், சரிங்களா? பட் இஃப் யூர் அ நான் ஸ்மோக்கர் ஐ வுட் சே நம்பர் 1 இஸ் சாப்பாடு. ஓகே. ஏன்னா இதில் ஆட்ரிபியூட்டபிள் ரிஸ்க்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ரைட்? இந்த ரிஸ்க் ஃபேக்டர்னால நமக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வருது டிசீஸ்னால. இதில் மோஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்னல ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்குன்னு, ஆனாலும் எல்லா நம்ம ஜீன்ஸும் ஜெனரலாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. அகைன் நம்ம கொஞ்சம் பயாலஜிக்குள்ளே போனோம்னா எபிஜெனட்டிக்ஸ்னு இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது வச்சு, ரைட், இட் அஃபெக்ட்ஸ் எந்தெந்த ஜீன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, எது ஆஃப் ஆகுது, அது இதுங்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சம்மரியாக சொல்லணும்னா லைஃப் ஸ்டைல்னு சொல்லி முடிச்சிடுவேன். ஏன்னா தட் சம்திங் இன் ஆர் கண்ட்ரோல் அண்ட் மேஜர் எஃபெக்ட். ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் த ஹார்ட் டிசீஸை எலிமினேட் பண்ணிடலாம் நம்ம நல்ல லைஃப் ஸ்டைலில் இருந்தோம்னா. அப்சல்யூட்லி. ஓகே. இப்போ வந்து ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல,
ஸ்மோக் பண்ணுறவங்கள தாண்டி அவங்க கூட இருக்கிறவங்க கூட அதை இன்ஹேல் பண்ணும்போது அவங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஒரு சில பேர் இது வந்து நம்புகிறாங்க, ஒரு சில பேர் இது வந்து நம்ப மாட்டுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்க இதெல்லாம் நிஜமாவே கேள்வியா அப்படின்னு எனக்கு நான் வந்து இப்போ எப்படி யோசிச்சிருக்கேன். செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்லாம் அது பேர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்குங்க. இட்ஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ உங்களுக்கு இருதய நோய் இருந்ததுன்னா, இல்லை இருக்கிற வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, இல்லை பயமாக இருந்துச்சுன்னா, நீங்களும் ஸ்மோக் பண்ணாதீங்க. ஸ்மோக்கிங் ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னர், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க நோ ரிஜெக்ட். ஸோ பட் சீரியஸ்லி பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் அ பிக் ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த நேரத்தில் ஐ வாண்ட் சே ஒன் மோர் திங். அண்ட் இது வந்து ஆனால் பெரிய பாலிசி லெவல் அது இது ஐ திங்க் இட் ஹஸ் பி அ கிராஸ் ரூட்ஸ் மூமெண்ட். ஏர் பொல்யூஷனுங்க. ஓகே. பிக் இன்ஃப்ளூயன்ஸ். நிறைய ஸ்டடீஸ் வந்துருச்சு இப்போ ஏர் பொல்யூஷன், இன்ஃபேக்ட் நாய்ஸ் பொல்யூஷன் அளவுக்கு. ஸோ லிவிங் இன் நம்ம இப்போ சென்னை மாநகரம் அண்ட் ஆல் த சிட்டிஸ் ரைட், த பொல்யூஷன் தட் ஆக்சுவலி அஃபெக்ட்ஸ் த ஏர் குவாலிட்டி. நம்ம லங்ஸ் மட்டும் இல்லை, ஹார்ட் டிசீஸ் இது கூட அஃபெக்ட் பண்ணும். ஸோ what is good for the environment is good for us also. ஓகே. இப்போ ஒரு ஹார்ட் டிசீஸ் வருதுன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். ஒரு சில பேர் வந்து அதை நோட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் இதுதானே இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக விட்டுருப்பாங்க. ஸோ மெயினாக இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு வார்னிங் சைன் வந்து நம்ம பாடி நமக்கு வந்து இது காட்டும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்வீங்க சார்? கிளாசிக் சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துப்பேன். நீங்கள் 5 கேட்டிங்க, பட் அதுக்கப்புறம் நிறைய டிஸ்க்ளைமர்லாம் சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ நெஞ்சு அழுத்தம், எரிச்சல், எனிதிங் ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு சஸ்டைண்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு இருந்ததுன்னா இட் குட் பி அ ஹார்ட் அட்டாக். பயங்கர ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பயங்கரமாக வேர்க்குது, சென்னையில் வேர்க்கும், பட் நெஞ்சு வலியோட வேர்க்கும் பொழுது இன்னும் சீரியஸாக எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் நாசியாக வரும், வாந்தி எடுக்கிற லைக் இட்ஸ் அ ரியலி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இடது கைன்னு சொல்லுவாங்க டிப்பிக்கலி, பட் ஷோல்டர்ஸ்க்கு எங்கே வேணாலும் போகலாம், நாடிக்கு போகலாம். இந்த மாதிரி ரேடியேஷன் இருக்கும்போது இன்னும் சீரியஸாக எடுத்துக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் மயக்கம், பால்பிட்டேஷன்ஸ், வேகமாக ஹார்ட் அடிச்சுட்டு இருக்கு, மூச்சு வாங்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, பயங்கர டயர்டாக இருந்ததுன்னா, ஓகேயா. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வரலாம். நீங்கள் இன்ஃபேக்ட் கேட்கல, ஒரு ஆஃபனாக கேட்குறது நிறைய சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் எப்படி நம்ம வந்துட்டு இது வெறும் வாய்வா இல்லை நெஞ்செரிச்சலா இல்லை ஹார்ட் அட்டாக்கா, அந்த டிஃபரன்ஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு டிப்ஸ் கொடுங்க. நான் வந்து இதுக்கு ஆன்சர் சொல்லவே வேணாம். இட்ஸ் அ பேட் ஐடியா டு ட்ரை அண்ட் டயக்னோஸ் இட் யுவர் செல்ஃப். நீங்கள் படம் ரெஃபரன்ஸ் சொன்ன மாதிரி அஜித் படத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து டோன்ட் ட்ரை அண்ட் பி த ஹீரோ, அதுக்கு தான் நான் இருக்கேன். இந்த மாதிரி ப்ளீஸ் டோன்ட் ட்ரை அண்ட் பி அ டாக்டர் இன் ஆல் சீரியஸ்னஸ் ரைட். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் கோட்டிங் வெரி ட்ராஜிக் இவெண்ட். ஸோ ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒருத்தர் 41 வயசு, ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே குஜராத் நினைக்கிறேன், ஹார்ட் சிம்டம்ஸ், வேலை பார்த்துட்டு இருந்தார், சேவிங் லைஃப்ஸ், டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஃபஸ்ட்டில் எல்லாமே நார்மலாக இருந்திருக்கு, இசிஜி அது எல்லாமே. சரி தூங்கிட்டு ஓகே ஃபைன் குட் நார்மல் அப்படின்னு சொல்லி போய் படுத்திருக்காரு. காலையில் எழுந்திரிக்க வேலை மனுஷன். ஸோ it's almost impossible to self-diagnose, and this happened to a cardiologist, right? Okay. Because நான் முதல்ல symptoms கேட்டிங்களே, இந்த என்னெல்லாம் அறிகுறிகள்னு. more people have atypical symptoms. அதாவது நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்கலாம். நெஞ்செரிச்சல் வயிறு பிரச்சனைனாலையும் இருக்கலாம், இருதய பிரச்சனைனாலையும் இருக்கலாம். பட் நெஞ்செரிச்சல், மூச்சு வாங்குவது, மூச்சு வாங்குறது கஷ்டமாக இருக்கிறது, இதெல்லாம் மோர் காமன் சிம்டம்ஸ் தேன் நான் முதல்ல சொன்னோம்ல அந்த கிளாசிக்காக நெஞ்சில் அழுத்துறாப்புல இடது கைக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி சிம்டம்ஸ் சில பேருக்கு தான் வரும். மோஸ்ட் பீப்புளுக்கு அப்படி வராது. விமன், பெண்கள் அண்ட் டயபெட்டிக்ஸ், இந்த 2 குரூப்பில் இருக்கவங்களுக்கு இன்னும் கூட நிறைய ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் வரும். ஸோ யா யூ கான்ட் ஜஸ்ட் இந்த சிம்டம்ஸ் என்ன. ஸோ தொப்புலேருந்து நாடி வரைக்கும் புதுசாக ஒரு சிம்டம் வந்திருக்கு, ஃபியூ மினிட்ஸ்க்கு இருக்குது, அண்ட் உங்கள் வயசில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, லைக் a little bit older women and men have to take it seriously. Please go to the nearest hospital. Do not wait for tomorrow. Do not say I'm going to call my doctor, fix up an appointment for next week, because there might be no next week. We can't know what will happen tomorrow, so it's better if we take anything seriously. This is one thing where I would say err on the side of precaution. Like it's better. ஒன்றும் யாரும் ஒன்றும் இதுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய்
இது ஒரு சொல்லுவாங்க சில நேரத்தில் போயிட்டு பிளட் டெஸ்ட் சில பேர் வந்து பண்ணிட்டு எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு. ஏங்க நல்ல விஷயம் தானுங்க. சரி காசு வேஸ்ட் பண்ணிட்டேன் இது வீட்டில் பண்ணாமல் இருந்திருக்கலாம். சில விஷயங்கள் நெகட்டிவாக வந்தால் நல்ல விஷயம் ரைட்டா? ஏன்னா ஒருவேளை நீங்கள் 10ல் 2 பேருக்கு இது இருக்கலாம். பட் அந்த மிஸ் பண்ணிங்கன்னா த கான்சிக்வன்ஸ் இஸ் வெரி ஹை ரைட்? ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி சேஃப் தென் சாரி. ஓகே. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் ஜிம்க்கு தான் போகணும்னு இல்லை, ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் ஜிம்க்கு போய் ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் இதெல்லாம் வருது. அதுக்கு என்ன ரீசன்? Okay, great question. So couple of things. Number one, we we start in where are we starting from? The first division, right? See, many people have underlying blockages. சின்னதா இருக்கலாம், right? So எல்லாருக்கும் ஸ்டென்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நான் சொல்லல. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் அன்டயக்னோஸ்ட் நோய்கள் இருக்கலாம், சர்க்கரை வியாதி இருக்கலாம், ரத்த கொதிப்பு இருக்கலாம். ஸோ தெர் இஸ் குட்டி குட்டி சின்ன பிளாக்கேஜ் இருக்கலாம். அண்ட் நான் திடீர்னு எனக்கு 35 வயசு ஆச்சு சரியா. ஸோ நான் போயிட்டு இந்த நியூ இயர்ரா நான் ஃபிட்டாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் யூ ஸ்டார்ட் கோயிங் ஃப்ரம் 0 to 100 in no time, right? You should always listen to your body. Number 2, if there are symptoms, see most of us don't go through a evaluation like நம்ம முதல்ல ஒரு செக்அப் பண்ணிட்டு போய் பண்ணுறதில்ல. we just go straight. And நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணலைன்னா மூச்சு வாங்கும். அது நார்மலாக இல்லை அப்நார்மலான்னு நமக்கு தெரியாது. பட் ரொம்ப பாதர் பண்ணிச்சுன்னா நிறுத்திக்கோங்க. ஸோ இட்ஸ் லைக் தி அதர் திங் இஸ் அப்படி தாண்டா வலிக்கும் அப்படின்னு பக்கத்தில் யாரோ சொல்கிறத கேட்டுட்டு டோன்ட் புஷ் யுவர் செல்ஃப். அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ லிசன் டு யுவர் பாடி. இது 2வது பாயிண்ட். 3வது ப்ரோக்ரெசிவ் ட்ரைனிங், ரைட்? யூ ஹாவ் டு டேக் டைம் அண்ட் பில்ட் அப். நம்ம வெயிட் போட்டோம்னா அது ஒரு நாளில் போடல, பல வருடங்களாக ஆச்சு. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ that's an important thing. The other thing is, hate to say it, but many people want quick results, right? Now எனக்கு 6-pack வேணும் மச்சான். நான் என்ன காரணத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க? Functional fitness, do you want a better lifestyle, or do you want to just cosmetically look good? And அந்த directionல போகும்பொழுது sometimes there are some easy fixes which are unhealthy, like steroids சில பேர் and it's easily available unfortunately. And those can increase your risk of heart attack significantly. என்ன சப்ளிமெண்ட்னு தெரியாமல் தயவு செஞ்சு எடுக்காதீங்க, ரைட்? ஸோ டாக் டு யுவர் டாக்டர் அண்ட் சி வாட் இஸ் அப்ராப்ரியேட். யாரோ கொடுக்குறாங்கன்னு எடுக்காதீங்க. ஸோ தீஸ் வுட் பி த மேஜர் திங்ஸ் தட் ஐ சே. அண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த மட்டும் ஜிம் போய் தான் பண்ணணுங்கிறது இல்லை. பி ஆக்டிவ். ஸோ ட்ரை டு கெட் ஃபியூ பாயிண்ட்ஸுங்க. இன்ஃபார்மல் ஏரோபிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம காரை எங்கே நிறுத்துகிறோம், எவ்வளோ தூரம் நடக்கிறோம், மாடிப்படி ஏறுறோமா, எலிவேட்டர் எடுக்கிறோமா, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், ரைட்? ஸோ வேலை செய்யும்போது இப்போ இன்டர்வியூவில் கூட நம்ம வந்து வேணால் ஒரு நல்ல ஒரு டெமோ மாதிரி காமிக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கோம்னா கெட் அப், வாக் அரவுண்ட் ஃபார் 5 minutes and then come back and sit. ஸோ இது இன்ஃபார்மல். ஃபார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டன்ட், டூ நாட் கெட் மீ ராங். பட் கொஞ்சம் ஏரோபிக் ஆக்டிவிட்டி கூட இருக்குன்னா இட் கேன் பி as little as like 20 minutes. In fact there was a study that showed like நீங்கள் few bursts of like ஒரு நிமிஷம் கூட நீங்கள் எஞ்சி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிட்டு உட்காந்தீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட். ஸோ கீப் மூவிங். ஐ திங்க் தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கூட யூஆர் செட்டிங் அ பேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. எனிவே இப்போ வந்து ஸ்லீப் ரொட்டீன் அப்படின்றது வந்து பயங்கரமாக இப்போ வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. இப்போ நைட் தூங்குறது அப்படின்ற ஒரு விஷயமே போய் எல்லாருமே இப்போ காலையில் தான் தூங்குறாங்க. பட் இட் ஹாஸ் தட் பெரிய இம்பேக்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுமே people are not taking that அந்த லிட்டில் எஃபர்ட் வந்து போட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்துட்டு நீங்கள் கோவிட் பற்றி பேசுனீங்கல்ல, ஐ திங்க் அது பெருசாக கோவிடில் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம யாருக்கும் வேலை இல்லை, ஸோ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அது நீங்கள் வாங்கடா ராத்திரி விடிய டிவி பார்க்கலாம், பெஞ்ச் வாட்சிங் பார்த்துட்டு காலில் இன்னும் பெருசாக இல்லை, ஸ்கூலும் எதுவுமே இல்லை. யூ ஜஸ்ட் ஐ திங்க் இட் ரியலி டிட் அ நம்பர் ஆன் ஆர் ஸ்லீப் சைக்கிள். பயங்கர முக்கியங்க. அண்ட் இன்ஃபேக்ட் பர்சனலி ஐ கேன் டெல் யூ திஸ், ரைட்? இந்த பில்லர்ஸ் பேசணும்ல, நம்ம எக்ஸசைஸ் பற்றி பேசணும், டயட் பற்றி ஐம் ஷூர் நம்ம பேச போகிறோம், ஸ்ட்ரெஸ் பற்றி பேசலாம். ஸ்லீப் பயங்கர டிஃபிகல்ட். ஏன்னா இதுக்கு ஒரு மேஜிக் ஃபார்முலான்னு கிடையாதுங்க. நீங்கள் டக்குன்னு அண்ட் we are all glued to our smartphones, right? ஸோ நைட்டு போகிற வரைக்கும் இன்ஸ்டாவில் எதுனா பார்க்கலாம், யூடியூப்
இதாக பார்த்துட்டு பா ஸ்க்ரீனை மட்டும் போய் தூங்கலாம் அப்படி டோன்ட் டூ தட் ரைட். ஸோ ஸ்லீப் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ஸ், சூப்பர் பவர். ஸோ ஸ்லீப்பை பொறுத்த மட்டும் ட்ரை டு ஷூட் ஃபார் அட்லீஸ்ட் 7 hours every night. ஓகே. Consistent schedule. Early. Try to wake up early. ஓகே. It's hard. ஏன்னா இது வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு half an hour ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு நான் போய் தூங்கலான்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ட்ரை அண்ட் கெட் டு பெட் அட் அ கன்சிஸ்டன்ட் டைம்ஸ். ஒரு நாள் நம்ம பாடி கன்ஃபியூஸ் ஆகும். We are creatures of habit, right? ஒரு நாள் நான் 10க்கு தூங்குறேன், ஒரு நாள் 1 மணி, weekend binge watching. All this will affect your sleep, the quality of sleep, the stress level, as well as the circulating stress hormones, heart attack risk and everything else. And dementia, by the way. So if you care about your brain, don't do it. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் படிச்சிருக்கேன், if you fix your sleep, you can fix your life அப்படின்ற மாதிரி. So is it true? Very true. ஸ்லீப் நீங்கள் சரியாக பண்ணலைன்னா எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் அடுத்த நாள் எப்படி எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னு அஃபெக்ட் ஆகும். சாப்பாடு சொல்ல நல்லா சாப்பிடணும் தான் நான் நினச்சேன், ஆனால் வந்து வச்சாங்கல்ல அப்படின்னு. ஸோ இதெல்லாமே ரிலேட்டட் தாங்க. ஸோ நமக்கு வில் பவர்னு இருக்குல்ல, ஸோ டோன்ட் ரிலை ஆன் தட். லைக் இப்போ நீங்கள் சரியாக தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், டயர்டாக இருக்கும், அதாவது சாப்பாடை பார்த்தா இன்னும் ஆசை வரும். ஸோ ஸ்லீப் பயங்கர இம்பார்ட்டண்ட். ஓகே. ஓகே சார், வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் ஹார்ட் அட்டாக்? திடீர்னு டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது கேன் பி அ செக்வலே ஆஃப் ஹார்ட் அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது பேசிக்லி கார்டியாக் ஆக்டிவிட்டி நின்றுச்சு. அது பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக். த மோஸ்ட் காமன் ரீசன் இஸ் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னாப்புல இருதயத்துக்கு போகும் ரத்த குழாயில் திடீர்னு ஒரு அடப்பு வந்துச்சுன்னா ஒரு பகுதி ஆஃப் த ஹார்ட் மசில் இஸ் டையிங். சரிங்களா? ஸோ இருதயத்தை பொறுத்த வரைக்கும் 3 மேஜர் குழாய்கள் இருக்குது ஜென்ரலாக. ஸோ அதில் எந்த இடத்துல அடப்பு வருதுங்கிறத பொறுத்து என்ன கைண்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் என்ன ஏதுங்கிறது இருக்கும். இந்த ஹார்ட் அட்டாக்னால இந்த ப்ளம்பிங் பிரச்சனைனால நார்மலாக ஒரு கேடன்ஸோட ஒரு ஹார்ட் பீட் ஆகிட்டு இருக்கும். மேலேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. ஹார்ட் சின்ன ஒரு உறுப்பு தான், ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் அதுக்கு ப்ளம்பிங் இருக்குது, அதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் உள்ள ஒரு சர்க்கியூட் இருக்குது. ஸோ அந்த சர்க்கியூட் அஃபெக்ட் ஆகும். ஸோ தென் கேப்டன் இங்கே ரத்தம் வராதனால இது டபடபடம்னு அடிக்க ஆரம்பிச்சது. சினிமா பற்றி எனக்கு பேசிட்டு இருக்கீங்களா சொல்கிறேன். சிவாஜியில் வந்துட்டு அவர் இப்போ ரஜினிகாந்த் அவரை ஷாக் கொடுத்து அப்படி திருப்பி கொண்டு வருவாங்க தெரியுமா? ஸோ அது வந்துட்டு பேசிக்கலி கார்டியாக் அரெஸ்ட். ஓகே. தட்ஸ் வாட் தே இன்டியூஸ்ட். அது ஐ மீன் மூவி. ஸோ அவர் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி அப்படியே வந்துட்டாங்க. நிஜ வாழ்க்கையில் கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா உடனே சிபிஆர் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மேலே மூளை போயிடும். ஓகே. பிரெயின் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு பிளட் ஃப்ளோ. ஸோ கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு லீட்ஸ் டு டெத். ஹார்ட் அட்டாக்ஸ் கேன் லீட் டு கார்டியாக் அரெஸ்ட். ஓகே. சிடிஓ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே. ஸோ சிடிஓஸுங்கிறது இருதயத்துக்கு போகும் ரத்த குழாய். நம்ம ஹார்ட் அட்டாக் சொன்னோம்ல, திடீர்னு ஒரு 100% பிளாக் ஆகிடுச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக்னு வச்சுக்கோங்க. சில நேரத்தில் இந்த அடப்பு வந்துட்டு இப்போ ஜென்ரலாக இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹார்ட் டிசீஸ் மோஸ்ட் பீப்புளுக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு நெஞ்சு வலிலாம் இருக்கு இல்லைங்க, நடந்தால் தான் வரும், இல்லை 2 மாடி ஏறினா எனக்கு மூச்சு வாங்கும். பட் நம்ம 50 வயசு ஆயிடுச்சேன், 2 மாடி ஏறினா மூச்சு வாங்க தானே செய்யும், வயசானா. ஏன்னா ஹார்ட்டை பொறுத்த மட்டும் நிறைய redundant mechanisms இருக்குது டு ஸோ தட் இதுக்கு எனஃப் ஆக்சிஜன் போகுதுன்னு. ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் தூங்கும்போது, சும்மா இருக்கும்போது, வேலை செய்யும்போது இன்னும் கூட ஜாஸ்தியாக ரத்தம் வேணும் அதுக்கு. ஸோ அந்த ரத்த குழாய்கள் வழியாக தான் அதுக்கு ரத்தம் போகுது, அது வழியாக தான் ஆக்சிஜன் டெலிவர் ஆகுது. அண்ட் பிகாஸ் இட் ஒர்க் ஸோ ஹார்ட், அது எப்போவுமே நம்ம ஆர்ட்ரி வெயின் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ ஆர்ட்ரி அப்புறம் நுரையீரல் போயிட்டு பியூரிஃபை ஆகிட்டு அந்த கதெல்லாம் தெரியும்ல, வெயின்லேருந்து வந்து சுத்தமாயிட்டு ஹார்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஆர்ட்ரி வெளியே போகுது. ஹார்ட் ஃபஸ்ட்டு அதுக்கே ரத்தம் கொடுக்கும். அதான் கொரோனரி ஆர்ட்ரிஸ், ஃபஸ்ட்டு பிரான்ச் ஆஃப் த அயோட்டா, பெரிய இந்த மெயின் ரோட்லேருந்து போகிறது ஹார்ட்டுக்கு. இது மேக்ஸிமம் ஆக்சிஜன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும் ஒரு வாட்டியும் அதுலேருந்து. ஸோ ஹார்ட் இவ்வளோ முக்கியமான விஷயங்கிறதுனால அது ஃபுல்லாகவே பிளட் ஃப்ளோவை நம்பி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 30% 40%லாம் வர வரைக்கும் சிம்டமே இருக்காது. ஒரு 70-80%க்கு அப்புறம் தான் சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கும்போது வராது, நீங்கள் நடக்கும்போது இன்னும் அதுக்கு ஆக்சிஜன் வேணும். அதால் அந்த ரத்தத்துலேருந்து எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பிளட் ஃப்ளோவை கூட்டி ஆகணும். பட் அப்போது 70-80% இருக்கும்போது அந்த ரத்தம் இன்னும் வேகமாக வராது அந்த அடப்புனால.
ஸோ that's when they have symptoms. நின்றுட்டாங்கன்னா சரியாயிரும். ஓகே. ஒரு 100 அடி நடந்தால் நெஞ்சு வலிக்குதுங்க, இல்லை மூச்சு வாங்குதுங்க, நின்றுட்டா ஒரு 2 நிமிஷத்தில் சரியாயிரும். ஏன்னா அப்போ திருப்பி ஹார்ட் ரேட் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுது. ஓகே. இந்த 80% வந்து சில நேரத்தில் அப்படியே கிராஜுவலாக பில்ட் ஆகிட்டு 100% ஆயிரும். சம்டைம்ஸ் ஹார்ட் அட்டாக்ல கூட சைலண்டாக அப்புறம் திருப்பி அது 100% ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இது முன்னாடி அண்ட் சில மருத்துவர்கள் இன்னும் கூட அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, நேச்சுரல் பைபாஸ் அப்படின்னு கிரியேட் ஆகுதுங்க. ஸோ இந்த நேச்சுரல் பைபாஸ் பேர் கொலாட்ரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பட் இது என்னன்னா, அந்த ஹார்ட் அந்த தசையை உயிரோட வச்சிருக்கும், ஆனால் கொஞ்சம் வேலை செஞ்சால் சிம்டம்ஸ் வரும். ஓகே. ஏன் இது வந்து சிடிஓங்கிறது ஒரு ஸ்பெஷல் டாபிக் நம்ம பேசுகிறோம்னா, இது ஓவர் டைம். திடீர்னு நம்ம ஹார்ட் அட்டாக்ல இது வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு ஒயர் போட்டு பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், உடனே போயிட்டு திறப்போம். பட் இது சில மாதங்களுக்கு 3 மாதத்துக்கு மேலே ஒரு பிளாக்கேஜ் ஃபுல்லாக அடைச்சிருச்சுன்னா அது சிடிஓ. சில நேரத்தில் வருஷக்கணக்காக வரும். பைபாஸ் ஆனதுக்கப்புறம் நேட்டிவ் வெசல் மூடிடும். ஸோ அப்போ வந்து இது சிமெண்ட் மாதிரி ஆயிடும். ஓகே. ஸோ வந்து ஒரு சின்ன அடைப்பு மாதிரி இல்லாமல் ஒரு 40-50 மில்லிமீட்டருக்கு, ஸோ 5 சென்டிமீட்டருக்கு ஒரு அடைப்பு, ஒரு ஃபுல்லாக ஒரு சிமெண்ட் பிளாக் மாதிரி ரத்த குழாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது திறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு காலத்தில் இதுக்கு பைபாஸ் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லை அவ்வளோதாங்க மருந்து மாத்திரை வச்சு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணலான்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கும், ஆனால் என்ன ரத்தம் போகாது. ஓகே. ஸோ அதை திறக்கிறது இங்கே இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜியில் தட்ஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் டெக்னிக்கலி த ஹார்டஸ்ட் திங் டு டூ. ஓகே. ஸோ அண்ட் ஸோ தட்ஸ் வாட் இஸ் அ சிடிஓ. அண்ட் பட் நம்ம பார்வையாளர்களுக்கு முக்கியமாக என்ன சொல்லணும்னா, in today's day and age, at the hands of experts, it is possible to open it. So almost any blockage you can open it. It's just indication தான் முக்கியம். பண்ணணுமா அவசியமா, அவசியம் என்றால் பண்ண முடியும். ஓகே. ஓகே. இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து வாங்குறது வந்து பயங்கர ஒரு கன்வீனியண்ட்டாக போயிடுச்சு. ஒரு 2 seconds அவே அப்படின்ற மாதிரி தான். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு வேணுமா, இப்படி தொட்டால் போதும் நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து நமக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கும் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, நம்ம ஏற்கனவே பேசினாப்புல அவுட் சைட் ஃபுட் இஸ் ஜென்ரலி நாட் ஹெல்த்தி, ரைட்? ஓகே. ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் ஃபுட்டாக இருக்கணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அன்ப்ராசஸ்டாக இருக்கணுங்க. சுகர் ரொம்பவே கெடுதல். ஓகே. எனிதிங் தட் யூ ஃப்ரை இஸ் பேட். A lot of the animal based foods increase your risk of heart disease. ஓகே. சரிங்களா? அண்ட் இது போராத குறைக்க நம்ம வெளில ஆர்டர் பண்ணும்போது it's convenient food, right? You know, once in a while is fine. ஓகே. பட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி நம்ம சமையலே விட்டுட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நான் சொன்ன அனைத்து பேட் இதுவும் நம்ம வெளி சாப்பாடுல இருக்கு. ஸோ நம்ம நீங்கள் இந்த ஆப்பும் சொல்ல விருப்பல, ஏதோ ஒரு ஆப்லேருந்து வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம நான் வெளில தான் சாப்பிடுவேன், இட்ஸ் மை லைஃப் ஸ்டைல் அப்படின்னீங்கன்னா சரி, அப்புறம் நமக்கு சீக்கிரமாக பேஷண்ட் வருவீங்க. ஸோ இட்ஸ் லைக் யூ மேக் யூர் சாய்ஸஸ். சரி, ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைக் இஃப் நம்ம பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, நான் பேஷண்ட்ஸ் கிட்டையும் தான் சொல்லுவேன், உங்களுக்கு உண்மையான விலை என்ன, அந்த இப்போ நம்ம பண்ணுற இந்த ஒரு செயலுக்கு த ட்ரூ காஸ்ட் தெரிஞ்சால் மோஸ்ட் ஆஃப் அஸ் பண்ண மாட்டோம். என்ன ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இட் பிகம்ஸ் அ ஹேபிட், ரைட்? And I'm telling you, as with kids at home, it's very hard to control because you know everyone's doing it. So that's the other thing. அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, நம்ம we don't have answers for them also, right? It's really challenging. Yeah. Okay. அது என்ன எடுத்தாலும் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ரொம்பவே அதிகமாக நம்ம வந்து டெய்லி லைஃப்ல வந்து கேட்குறோம். இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணவும் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அது வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணால் கூட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வாயிலேருந்து வர வார்த்தை ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நமக்கு வர ஹார்ட் டிசீஸ்க்கும் இருக்கிற அந்த கனெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ ஸ்ட்ரெஸ் கேன் அஃபெக்ட் யுவர் ஹார்ட் இன் மல்டிபிள் வேஸ். பல விஷயங்கள் இருக்குது. ஸோ த கூலஸ்ட் திங், உங்களுக்கு ஏதாவது ட்ரெண்டிங்காக பேசணும்னா ப்ரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. அது நான் சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா அது கேட்குறதுக்கு கூலாக இருக்கும். டாக்கசுபோ கார்டியோமயோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஜாப்பனீஸ் ஒரு பாட் மாதிரி. And this is true. Okay. The classic picture எடுத்துக்கிட்டிங்கன்னா older woman, okay, stressful news, அது அவங்க நாய் செத்து போச்சு, அதை வாட்ச் பண்ண சம்திங், சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் நியூஸ் கேட்டாங்கன்னா திடீர்னு அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கும். ஓகே. அந்த ஹார்ட் மசில் அப்படியே பயங்கர வீக் ஆயிரும். அது வந்து லிட்டரலாக, ஏன்னா அந்த கேட்டகோலமீன்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபினாமினன் அது பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கும் டிபிக்கலி. ஸோ இது வந்து ரொம்ப ரேருங்க. ஸோ இது வந்து ஜீப்ரா. காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நமக்கு
blood pressure கூட்டும். Overall, a lot of these stress hormones, நம்ம cholesterol அது இதெல்லாம் கூட திருப்பி அஃபெக்ட் ஆகும். Stress also makes you eat bad. Yeah. So obesity, weight gain ஆகும், சர்க்கரை வியாதி வரும், இதெல்லாமே ரிலேட்டட். ஸோ ஹார்ட் டிசீஸோட அண்ட் ப்ளஸ் பிகாஸ் ஆஃப் த கேட்டகாலமீன்ஸ் டேரெக்டாகவே ஹார்ட் அட்டாக்கு வர இப்போ சினிமா பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னதான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நெஞ்சு அப்படியே பிடிச்சி அப்படியே விழுறாங்க. ஸோ அது மாரடைப்பு வரது வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சரி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம உயிரோடு இருந்தோம்னா வாழ்க்கையில் பிரச்சனை இருந்து தான் ஆகும், ரைட்டா? And we all have stress. I mean, everyone நம்ம பார்த்துட்டு இருக்கிறவங்க வியூவர்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம கேமராமேன் அவராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். விஷயம் என்னென்னா நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம காரியத்தை முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக செய்கிறோமா, அதுதான் நம்மளால் முடியும், ரைட்? அதுக்கு மேலே லைக் லுக், யூ கான்ட் கண்ட்ரோல் எவ்ரி அவுட்கம் அண்ட் ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்டிங் தட் வில் ஹெல்ப் அ லாட் அண்ட் தென் டூ வாட் எவர் எல்ஸ், ரைட்? லைக் சி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. You know, whether it's meditation or getting good sleep, doing yoga, you like to dance, you like to sing, you like whatever, right? Many ways to manage stress. But see, some people have real problems, right? Now, I can't say, dance ana prachana poiruma appdin. Ana prachana irukku. Adha நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது நம்ம மனப்பக்குவம் தான், ரைட்? ஹவு வி ரியாக்ட் டு த ஸ்ட்ரெஸ் இஸ் வாட் ஆக்சுவலி மேட்டர்ஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர பூமில் இருக்குது. ஸோ ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிறவங்க என்ன சொன்னாலுமே அதை மக்கள் அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டாக்டர் இப்போது, ஸோ நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு கண்டென்ட் பார்த்துருப்பீங்க. பட் அதில் ஒரு ப்ராப்பரான ஸ்டடி இருக்காது, ஒரு பேக்ரவுண்ட் செக் இருக்காது. அது எதுவுமே இல்லாமல் சும்மா சொல்லணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதை மக்கள் அப்படியே எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருக்கீங்களா? ஏங்க மம்மளை மாட்டி விடுறீங்க. ஸோ இது பட் லைக் சி ஆனஸ்ட்லி just as an appeal, right? Quoting Spider-Man, right? Okay, jokes to say. With great power comes great responsibility. So I just feel like, if you're an influencer or if you're something, see, it's okay to share your personal experience. And இது ரெண்டு சைட்லையும் நான் சொல்லுவேன். So when you're very influential, be careful of what you say on camera, right? Because நிறைய பேர் அப்படி அவங்களுக்கு ஆச்சுன்னா எனக்கும் ஓகே தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி பார்வையாளர்கள்கிட்டையும் சொல்கிறேன், the number of like how influential or how popular they are. But see, இப்போது I'm a medical doctor, right? இப்போ நான் திடீர்னு காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி பற்றி நான் பேச ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. பட் சே ஐ ஷுடன்ட், பட் ஈவன் இஃப் ஐ டிட், பார்க்குறவங்க நீங்கள் ஹார்ட் டாக்டர், நீங்கள் எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்க, நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? ஐ மீன், ஐ மைட் கிவ் குட் கண்டென்ட், பட் டூ யுவர் ரீசர்ச். சொல்கிறவங்க யார், அவங்க சொல்கிறது ஏன் சொல்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ அதர் ஸ்டடீஸ் டு பேக் இட் அப். See, I'm not saying you shouldn't talk about stuff that's not in your area of expertise, but make sure நல்ல நம்ம கண்டென்ட் டெலிவர் பண்ணுறவங்களுக்கும் அது முக்கியம், பார்க்குறவங்களுக்கும் அது முக்கியம். ஏன் சொல்கிறாங்க இல்லை இது பண்ணால் இது போயிடும் அப்படின்னு யாராவது, ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லிங்க எல்லாருக்குமே அட்டென்ஷன் கிராபிங்னு பார்த்தீங்கன்னா the more controversial it is, the more we pick up. அப்படியா அப்படின்னு like the whole clickbait thing, like so I think it's important. Yes, there's tons of stuff, but எதுவும் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல. ஓகே, இப்போ ஹார்ட் டிசீஸ் இது ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு மிஸ்கன்செப்ஷன் பற்றி சொல்லுங்க டாக்டர். நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ். ஸோ முக்கியமாக சில விஷயங்கள் பற்றி பேசலாம். ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண்களுக்கு நம்பர் 1 கில்லர் சும்மா ஒரு வாட்டி இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு நிஜமான ரியல் ஆடியன்ஸ் கிட்ட கூட கேட்டோம். ஓகே, பீப்புள் ஆர் மோர் வரிட் அபவுட் பிரஸ்ட் கேன்சர் தென் ஹார்ட் டிசீஸ். ஸோ த நம்பர் 1 டிசீஸ் பெண்களை பொறுத்த மட்டும் இது ஹார்ட் டிசீஸ் தாங்க, சரியா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன பிரச்சனைனா, பெண்களுக்கு ஃபஸ்ட்டு வராதுன்னு ஒரு ஐடியா மைண்டில் இருக்கும். ரெண்டாவது நம்ம ஒன்றும் இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தள்ளி போடுறது. ஏன்னா வேறு ஏதாவது வேலை இருக்கும், குழந்தைங்க, அது இது they don't take care. மூணாவது they have that thoughtல, ஒருவேளை நான் ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் ஃபேமிலி யாரு பார்த்துப்பா அப்படின்ற ஒரு தாட்லேயே அவங்க அதை பற்றி எதுவுமே ஆக்சுவலாக உண்மைங்க. அது என்ன அது ஆண்களுக்கும் ஏதோ சொல்லுவாங்கன்னு பயம், பட் விமென்க்கு இன்னும் கூட ஐயோ வீட்டில் இன்னைக்கு இது பண்ணுமே அது பண்ணுமேன்னு தள்ளி போடுவாங்க. த அதர் பிக் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க சிம்டம்ஸும் ஏடிபிக்கலாக இருக்கணும். முன்னாடியே சொல்லியிருந்தாப்புல. ஸோ பல முறை இந்த கிளாசிக்கல் சிம்டம்ஸ் விமென்க்கு இருக்காது, களைப்பாக இருக்குது. ஸோ விமெனை பொறுத்த மட்டும் இஃப் யூ ஜஸ்ட் நாட் ஃபீலிங் ரைட், ப்ளீஸ் கோ see a டாக்டர், சரிங்களா? ஸோ டோன்ட் இக்னோர். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மிஸ்கன்செப்ஷன் பார்த்தோம்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, அது
ஸ்டென்ட்ஸ்னால் கொஞ்ச நாளில் போயிடும், டெம்பரரி ஃபிக்ஸு, பைபாஸ்னால் பெர்மனெண்ட்டாக இருக்குன்ட்டுங்க. நத்திங் அகேன்ஸ்ட் bypass surgery, we do bypass surgery, பட் அதுக்கு இண்டிகேஷன் இருக்குது. பட் த கீ பாயிண்ட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ் இஸ் இன் டுடேஸ் டே அண்ட் ஏஜ், பிளாக்கேஜஸ் ஹார்ட்டை பொறுத்த மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எனிதிங் கேன் பி டன் வித் இன் அ மினிமலி இன்வேசிவ் வே. அதாவது நம்ம ஸ்டென்ட் வேலையை கூட பண்ணிடலாம். பேஷண்ட்டுக்கு எது லாங் டேர்ம் நல்லதோ அதுதான் செய்யணும். நம்மளால் முடியுமா முடியாதாங்கிறதுனால நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது. பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் anything is doable with balloons and stents. அதுதான் Okay. மெசேஜ். அண்ட் how long it lasts depends on how well you take care of it. Okay. உங்கள் உடம்பு நம்ம இவ்வளோ நேரம் பேசினோம்ல, இது எல்லாமே ஆம்ப்ளிஃபைட் ஹார்ட் பேஷண்ட்ஸை பொறுத்த மட்டும். நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்துட்டு நான் சக்கரை வியாதி பார்த்துக்க மாட்டேன், நான் தம் அடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேரண்டீடாக நீங்கள் bypass பண்ணாலும் சரி, ஸ்டென்ட் பண்ணாலும் சரி, there will be a problem, right? So that's important. இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசணும், பட் பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயம் வந்து வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னு நினச்சா இப்போ நீங்கள் சொல்லலாம். யா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வராதுங்க. ப்ளீஸ் ஹேவ் அ ப்ரைமரி டாக்டர். உங்களுக்கு எல்லாருக்கும் 20 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா, இன்ஃபேக்ட் சில்ட்ரனுக்கு பீடியாட்ரிஷியன்ஸ் இருப்பாங்க, அப்போல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருப்போம். கெட் அ ஜென்ரல் டாக்டர். ஏஜ் அப்ராப்ரியேட் செக்அப்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், சிம்டம்ஸ் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் இக்னோர் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டே சேஃப். உங்கள் வாழ்க்கையை நல்லது பார்த்துக்கோங்க. That's pretty much it. Thank you. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டாக்டர் கிட்ட ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கேட்டு பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், உங்களுக்குமே அதுலேருந்து ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆதன் ஆரோக்கியம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.